கார்கேவும் அகிலேஷ் யாதவும் ஒன்னா பேட்டி கொடுக்குறாங்க, அகிலேஷ் யாதவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்னா பேட்டி கொடுக்குறாங்க. அங்க ஒரு அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டாங்க, இந்திய கூட்டணி எல்லாம் ஒண்ணா உட்கார ஆரம்பிச்சாங்க. முதல்வன் படத்துல ரகுவரன் அவர்களும் இந்த எதிர்க்கட்சியாளர்களும் ஒண்ணு சேர்ந்து நின்றுவாங்க. அங்க எப்படி அர்ஜுனை தோக்கடிக்க முடியாது, இங்க மோடியை தோக்கடிக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார், ஒரு பிளவுவாத அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் மோடி. எந்த அடிப்படையில்? அதாவது பொய் எவ்வளவுன்னு கிலோ கேட்டா மோடி கிட்ட போய் கேட்டா கிலோ எவ்வளவுன்னு கேட்டா சொல்லுவாரு அப்படின்றாரு. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. என்ன அறிவிப்புகள் சொல்லுங்க? 3 ஆண்டு சாதனைகள்ன்றாங்க. சாதனை எல்லாம் வந்து நடு ரோட்ல வந்து நாரி போய் கிடக்குது. நம்ம தேர்தலோட முடிவுல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் என்ன சாதனைகள்? இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து 4 நேரில் பட்டியலின மாணவனான சின்னத்துறையை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம். கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கஞ்சா போதையில் பஸ்ஸை வழிமறித்து டிரைவர் கண்டக்டரை தாக்கியதால் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் சம்பவம். திமுக முன்னாள் உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக். மக்களே உங்களுக்கு எதிராக வட மாநிலங்கள்ல எப்பவுமே சாதகமா இருக்கிற இடத்திலே உங்களுக்கு எதிராக இருப்பதாக சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. பஞ்சாப் விவசாயிகள் உங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்களாம், போய் வேட்பாளர்கள்லாம் பாதுகாப்பு கேட்டுங்கறாங்கன்னு தகவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாப்ல விவசாயிகள் நீங்க சொல்லாதீங்க. மொல்ல வந்துட்டு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் லாஸ் எடுத்துட்டு வரும்போது இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க, மீடியேட்டர்ஸ். வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. சிந்தாம ஒத்துமையா எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஆனால் இன்னைக்கு உங்களை வாக்கு சேகரிக்க கூட உங்களை பஞ்சாப்ல உள்ள விட மாட்டேன்றாங்க. ஒரு கம்ப்ளீட் மாநிலத்துல 2 ஸ்பாட்டை மனசுல வச்சு ஒரு கம்ப்ளீட் மாநிலமே உங்களை எதிர்க்கிறது நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளோ இடத்துல திமுகவோட தலைவர்கள் போகும்போது அவங்கள வாக்கு சேகரிக்காம பண்ணாங்க. வர இருக்கு அடுத்தது இருக்குமா இருமா சொல்றேம்மா, வெயிட் பண்ணுமா. எடுத்தோடனே 1000 ரூபா தானே வரேம்மா, நான் கண்டிப்பா கொடுத்துதாம்மா ஆகணும். மகளிர் இங்க எத்தனை பேர் இருக்கீங்களே, எத்தனை பேருக்கு வருது? யாருக்குமே வரலையா? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. சரி, ஆனால் இன்னைக்கு உங்களை வாக்கு சேகரிக்க கூட உங்களை பஞ்சாப்ல உள்ள விட மாட்டேன்றாங்க. ஒரு எவ்வளோ இடத்துல திமுகவோட தலைவர்கள் போகும்போது அவங்கள வாக்கு சேகரிக்காம பண்ணாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கண்காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. இங்க இருக்கிற தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தென் சென்னையில் பாராளுமன்ற தொகுதி சார்ந்தவர்கள் அவங்க தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க போகும்போது எவ்வளவு இடத்துல எதிர்த்தாங்க அவங்கள. அதனால திமுக மொத்தமா மக்கள் எதிர்க்கிறாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா நானும் சொல்லுங்க, நானும் ஒத்துக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண. ஆனால் காங்கிரஸ் தரப்பு சொல்றாங்க தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக துடை தெரியப்பட்டு விட்டது. ஐயோ சரி, நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாதத்தை வச்சேன். ஒரு 3 மாசம் முன்னாடி நானும் நீங்களும் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன். ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக 200% வயநாடுல அவர் நிக்க மாட்டாரு, அமித்திலையும் நிக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? வயநாடுலயும் நிப்பாரு, அமித்திலையும் நிப்பாரு. இப்ப எங்க நிக்கிறாரு? எங்க இருக்க? ரோட்ல. என்னாச்சுடா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிராமா ஃபினிஷ். खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. நிக்கிறாருல? எங்க நிக்கிறாரு? ரெண்டுத்துலயுமே எங்க நிக்கிறாரு? ராயபுரியில் நிக்கிறாரா? ஆமா. ஏன் ராயபுரியில் நிக்கிறாரு? அமித்தில நிக்க வேண்டியதானே? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. ஏன் ராயபுரியில் நிக்கிறாருன்னா அது அவங்களோட அம்மா அங்க நின்ன தொகுதி, எதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நின்ன தொகுதி, அந்த மாதிரி பரம்பரை நிக்கிற தொகுதி அது. ஏன் அமித்தில நிக்கல? ஏன்னா கண்டிப்பா அங்க தூக்கி அடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். 25 வருஷமாக உங்க குடும்பம் நின்ன கான்ஸ்டிட்யூன்சி அமித்தி. அப்ப அந்த குடும்ப கான்ஸ்டிட்யூன்சி ஏன் எரியப்பட்டது? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரான ஸ்மிருதி இரானி அவர்கள் ஒரே ஒரு டேர்ம்
அங்க எம்பியா இருந்தாங்க. அவங்க அந்த அமித்தின்ற அந்த கான்ஸ்டுவன்சிக்கு அவங்க கொடுத்த வளர்ச்சினால மக்கள் எக்காரத்து கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்கன்ற விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவானனாலதான் தலைக்கடிச்சு போய் ரயில்வேல போய் நிக்கிறாரு. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா ஒருத்தர் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா, சின்ன போயிட்டு ஓடிட்டான்லாம் மட்டும் பேல. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையெல்லாம் கிழியத்தான் செய்யும், அதை போய் பெருசா வேலை நினைக்க முடியும். சோனியா காந்தி கையெடுத்து கும்பிடாங்க அந்த மக்களை, தயவு செய்து எங்க மக்கள் என்னோட பையனை ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அந்த நிலைமையில தான் வட மாநிலங்களில் காங்கிரஸோட கட்சி இருக்கிறது. இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப வீக்னஸா இருக்கிற காங்கிரஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க பிஜேபி. நேத்து வரைக்கும் காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசின கட்சி தானுங்க பிஜேபி. இன்னைக்கும் அதாங்க சொல்றேன், காங்கிரஸ் முக்து பாரதம். நெக்ஸ்ட் உனக்கு ரிவெட் அடிக்கிறது. ரிவெட் யூ டோன்ட் நோ. பிக் நெயில் புட்டின் அண்ட் நம்பி எல்லாம் எடுக்க முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசரால் இடித்து தள்ளுவார்கள் அப்படின்னு மோடி பேசுறாரு. ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் அப்ப காங்கிரஸ் வந்துற பயம். உங்களோட ஹிந்தி புரிதல் என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். என்னடா அர்த்தங்கால் இது அறந்து போன காதுன்றான். தெலுங்கு தெரிஞ்ச ரவுடி எவனா இருக்கானா பாரு. பாபு இங்க சூடு பாபு ஏழுவாடா வெங்கட்ரமணா ஃப்ரெண்ட காப்பாத்துறா இல்லனா கோவிந்தா. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதாவது ராம ஜென்ம பூமியின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் திருப்பி எழுதுவோம். கண்டிப்பாக ராம் ஜென்ம பூமியை நாங்கள் இடிப்போம். அதுக்கு அர்த்தம் அதுதான். நாங்கள் திருப்பி ராம் ஜென்ம பூமியோட விஷயத்தை நாங்க திருப்பி எழுதுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பாருங்க பிரதர், உத்தரப்பிரதேசத்துல எழுதி வச்சுக்கோங்கன்ற ராகுல் 2 நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படுதோல்வி அடையும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒருவேளை பாஜக உத்தரப்பிரதேசில் படு தோல்வி அடைந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுறேன். அப்படி இல்ல ராகுல் காந்தி போவாரா? ஏன் பிரதர், வேற வழி இல்ல பிரதர். என்ன பிரதர் போய் சொல்ல முடியும்? நாங்க தோக்க போறோம் போய் சொல்ல முடியுமா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே.